நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போற கதை ரொம்பவே சுவாரஸ்யமான கதை. இந்த கதையோட முடிவுல ஒரு அழகான ட்விஸ்ட் ஒண்ணு காத்துட்டு இருக்குங்க. அதனால இந்த கதையை மிஸ் பண்ணாம எல்லாருமே கேளுங்க. சரிங்க, கதைக்குள்ள போலாமா? ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வீடு. அந்த வீட்டின் தூணே இளங்கோதான். தாய் தந்தையற்ற நிலையில் தம்பி ஆகாஷை ஒரு தாயைப் போல வளர்த்து ஆளாக்கியவன். தன் சொந்த ஆசைகள், கனவுகள் என அனைத்தையும் தம்பியின் படிப்புக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் தியாகம் செய்தவன். அவனுக்கு திருமணமாகி 6 மாதங்கள் ஆகின்றன. அவன் மனைவி பெயர் ராதா. மிகவும் அழகானவள், அமைதியானவள், குடும்பத்தின் மீது பாசம் கொண்ட ஒரு கிராமத்து பெண். ஆனால் கல்யாணம் முடிந்ததும் இளங்கோவினால் மனைவியோடு முழுமையாக நேரத்தை செலவிட முடியவில்லை. தம்பியின் கல்லூரி இறுதியாண்டு கட்டணம், குடும்பத்தின் கடன் என பொறுப்புகள் அவனை அழுத்தின. பகலில் சிறு தொழில், இரவில் கணக்கு வழக்குகள் என உழைத்தே தேய்ந்தான். மனைவியிடம் அன்பாக பேசுவான். ஆனால் ஒரு கணவனாக அவளுக்கு கொடுக்க வேண்டிய நெருக்கத்தையும் நேரத்தையும் தள்ளி போட்டு கொண்டே இருந்தான். ராதா எதையும் கேட்கவில்லை. ஆனால் அவள் முகத்தில் ஏதோ ஒரு மெல்லிய ஏக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அன்று இளங்கோவின் முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய புன்னகை. தம்பியின் படிப்பு கடன் முடிவுக்கு வந்திருந்தது. தொழிலிலும் ஒரு நல்ல லாபம் கிடைத்திருந்தது. 6 மாசமா ராதாவை சரியா கூட கவனிச்சுக்கல. இப்போ அவளை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் என்று நினைத்தவன் யாருக்கும் தெரியாமல் கொடைக்கானலுக்கு 2 பேருக்குமான ஹனிமூன் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்தான். கையில் மல்லிகைப்பூ, அல்வா மற்றும் அந்த டிக்கெட்டுகளுடன் மாலையில் வீட்டிற்கு வந்தான். வீட்டில் முன்கதவு லேசாக திறந்திருந்தது. மனைவியை ஆச்சரியப்படுத்த எண்ணி சத்தமில்லாமல் உள்ளே அடிமேல் அடி வைத்து நடந்தான். அவன் படுக்கை அறையை நெருங்கிய போது உள்ளே இருந்து ராதாவின் குரலும் ஆகாஷின் சிரிப்பொலியும் கேட்டது. இளங்கோ கதவோரம் நின்று எட்டி பார்த்தான். உள்ளே ராதாவும் ஆகாஷும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ராதா கிண்டலாகவும் சற்று சலிப்பாகவும் சிரித்தபடி சொன்னாள், உங்க அண்ணன் வேஸ்ட் ஆகாஷ். எப்ப பாரு வேலை பணம்னு தான் கிடப்பாரு. ஒரு பொண்டாட்டி பக்கத்துல இருக்கணும்ன்ற உணர்வே இல்லாம இருக்காரு. ச்சே என்றாள். ஆகாஷ் அதற்கு உறக்க சிரித்து கொண்டே, விடுங்க அண்ணி, அவருக்கு வேலைதான் முக்கியம். நாம சொல்றது தான் இனிமே அவர் கேட்டாகணும் என்றான். இதை கேட்ட வாசலில் நின்ற இளங்கோவின் கை கால்கள் நடுங்கின. கையில் இருந்த மல்லிகைப்பூ, அல்வாவும் கொடைக்கானல் டிக்கெட்டுகளும் நழுவி கீழே தரையில் விழுந்தன. தான் உயிராக நினைத்த தம்பியும் கண்ணிமையாக பார்த்த மனைவியும் தன் முதுகில் குத்துவது போல பேசியதை கேட்டதும் அவன் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. கண்களில் கண்ணீர் வழிய உறைந்து போய் நின்றான். இளங்கோவன் சத்தம் கேட்டு ராதாவும் ஆகாஷும் கதவை திறந்து வெளியே வந்தனர். இளங்கோவை கண்டதும் இருவரின் முகத்திலும் எந்த பயமோ, தவறு செய்துவிட்டோம் என்ற குற்ற உணர்ச்சியோ இல்லை. மாறாக ராதாவின் முகத்தில் ஒருவித கடினமான பாவனையும் ஆகாஷின் முகத்தில் இறுக்கமும் மட்டுமே இருந்தது. இளங்கோ குரல் தழுதழுக்க கேட்டான், ஏ ராதா, ஏன் ஆகாஷ், உங்களுக்கு நான் என்ன குறை வச்ச? குடும்பத்துக்காக உழைச்சதுதான் நான் செஞ்ச தப்பா என்று கேட்டான். ராதா அவனை நேராக பார்த்து இரக்கமே இல்லாமல் சொன்னாள், ஆமா, நீங்க செஞ்சது தப்பு தான். உங்களை நம்பி வந்த மனைவியை விட உங்க தம்பியோட எதிர்காலம் தான் உங்களுக்கு முக்கியமா போச்சு இல்ல? 6 மாசமா என்ன ஒரு பொண்டாட்டியா கூட நீங்க மதிக்கல. இனிமே இந்த வீட்டுல நாங்க 2 பேரும் எடுக்க போற முடிவுக்கு தான் நீங்க தலை வணங்கணும் என்று ஆவேசமாக கூறினாள். ஆகாஷ் ஒரு படி முன்னே வந்து, அண்ணன், இவ்வளவு காலம் நீங்க எங்களுக்கு செஞ்ச தியாகம்லாம் போதும். இனிமே நீங்க இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். உன்னோட சொத்து, உன்னோட வீடு எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி வச்சுட்டு நீ வெளியே போயிடு. இதுதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு என்றான். தன் தம்பியா எப்படி பேசுகிறான்? இளங்கோவால் தன் காதுகளை ஏன் நம்ப முடியவில்லை. சொத்து தானே வேணும், எழுதிக்கோங்க. ஆனா இந்த அன்பும் பாசமும் எல்லாமே போயின்னு நிரூபிச்சிட்டீங்கல்ல என்று கண்ணீருடன் கூறிய இளங்கோ அங்கிருந்த பத்திரங்களில் கையெழுத்திட்டு தன் உடைமைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டை விட்டே வெளியேறினான். துரோகத்தின் வழி இளங்கோவை சாகடிக்கவில்லை, மாறாக அவனை ஒரு வெறியாக மாற்றியது. பக்கத்து நகரத்திற்கு சென்றான். தன் உழைப்பாலும் நேர்மையாலும் இரவு பகலாக உழைத்து 2 ஆண்டுகளில் ஒரு பெரிய கட்டுமான நிறுவனத்தின் முதலாளியாக உயர்ந்தான். பணம் வந்தது, அந்தஸ்து வந்தது. ஆனால் அவன் இதயத்தில் இருந்த அந்த ஆழமான வடு மட்டும் ஆறவே இல்லை. ஒரு நாள் இளங்கோவின் அலுவலகத்திற்கு ஒரு பெரிய தொழிலதிபர் வந்திருந்தார். பேச்சுவாக்கில் அவர், இளங்கோ சார், எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் கடன் தொல்லையால் வீட்டை இழந்துட்டாங்க. பேங்க்காரங்க அந்த வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வராங்க. உங்களுக்கு ஆர்வம் இருந்தா வாங்கிக்குங்க என்று ஒரு முகவரியை கொடுத்தார். அந்த முகவரியை பார்த்த இளங்கோவின் ரத்தம் உறைந்தது. அது அவன் பிறந்து வளர்ந்த தன் தம்பிக்காக விட்டு கொடுத்து வந்த அதே சொந்த வீடு. உடனடியாக அந்த வீட்டை ஏலத்தில் எடுத்து தன் பெயருக்கு மாற்றினான் இளங்கோ. அடுத்த நாளே கம்பீரமான காரில் தன் பழைய வீட்டிற்கு சென்றான். 2 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அதே வாசலில் போய் நின்றான். வீடு பொலிவிழந்து சுவர்களில் சாயம் முறிந்து காணப்பட்டது. இளங்கோ கதவை தட்டினான். கதவை திறந்த ராதாவும் ஆகாஷும் பழைய கந்தல் ஆடைகளுடன் வறுமையின் வடுக்களோடு நின்றிருந்தார்கள். இளங்கோவை கண்டதும் இருவரின் கண்களிலும் கண்ணீர் பெருகியது.
இளங்கோ தன் கோபத்தை அடக்கி கொண்டு கம்பீரமாக சொன்னான். என்ன என்ன வீட்டை விட்டு துரத்திட்டு சந்தோஷமா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி இருக்கீங்க. சொத்தெல்லாம் எங்க போச்சு? இப்ப அந்த வீடு என்னோடது. அன்னைக்கு என்ன துரத்துன மாதிரி இன்னைக்கு உங்களை நான் வெளியேற்ற வந்திருக்கேன் என்றான். அப்போது ஆகாஷ் இளங்கோவின் காலில் விழுந்து கதறி அழுதான். அண்ணன், எங்களை மன்னிச்சிடுண்ண. அன்னைக்கு நாங்க உனக்கு துரோகம் பண்ணலண்ண. உன்னை காப்பாத்ததான் அப்படி நடிச்சோம் என்றான். இதை கேட்ட இளங்கோ அதிர்ச்சியுடன், என்ன உளறடா ஆகாஷ் என்றான். ராதா கண்ணீருடன் உள்ளே சென்று பீரோவில் இருந்த ஒரு பழைய மருத்துவ அறிக்கையை எடுத்து வந்து இளங்கோவிடம் கொடுத்தாள். அதை படித்த இளங்கோவுக்கு தலையே சுற்றியது. அது இளங்கோவின் மருத்துவ அறிக்கை. அவன் திருமணமான புதிதில் எடுத்த ரத்தம் மற்றும் உடல் பரிசோதனையில் அவனுக்கு மூளையில் ஒரு அபாயகரமான கட்டி இருப்பதும் அதற்கு 50 லட்சம் வரை செலவாகும் என்பதும் சிகிச்சை அளிக்காவிட்டால் உயிருக்கே ஆபத்து என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ராதா கண்ணீரை துடைத்தபடி கூறினாள். கல்யாணமான புதுசுல உங்க துணியை துவைக்க எடுக்கும் போதுதான் இந்த ரிப்போர்ட் எனக்கு கிடைச்சது. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க தம்பியோட படிப்புக்கும் குடும்பத்துக்கும் பணத்தை சேர்த்து வைக்க நினைப்பீங்களே தவிர உங்களுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆகாஷ் கதறியபடியே சொன்னான். ஆமா அண்ணன், நீயே இருந்தா ஒரு பைசா கூட உன் உடம்புக்கு செலவு பண்ணிருக்க மாட்டேன். அதான் அண்ணி என்கிட்ட விஷயத்த சொன்னாங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாடகம் போட்டோம். உன்னை கோபப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துனாதான் அந்த வெறியிலையாவது நீ தனியா போய் உழைப்ப, உன் உயிரை காப்பாத்திக்க பெரிய ஆளா வருவன்னு நினைச்சோம். அன்னைக்கு நீ படுக்கறையில கேட்ட பேச்சு நாங்க வேணும்னே போட்ட நாடகம்தான் என்றான். ராதா சொன்னாள். நீங்க எங்களை வெறுத்துட்டு போன அப்புறம் இந்த வீட்டை அடமானம் வச்சு அந்த பணத்தை முகவரி தெரியாமல் நலம் விரும்பி மாதிரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்தினோம். அந்த பணத்தை வச்சுதான் நீங்க வெளிநாடு போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ நீங்க உயிரோட ஆரோக்கியமா ஒரு பெரிய ஆளா நிக்கிறது தான் எங்களுக்கு வேணும். இந்த வீடு போனாலும் பரவாயில்ல, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, எனக்கு அது போதும்ன என்றான். இதையெல்லாம் கேட்ட இளங்கோ உறைந்தே போனான். தான் வெளிநாட்டிற்கு சென்று சிகிச்சை பெற்றதும் தொழிலில் முதலீடு செய்ய தனக்கு எங்கிருந்தோ முகவரி தெரியாத இடத்திலிருந்து பணம் வந்தது. அது தனது மனைவியும் தம்பியும் கொடுத்ததுதான் என்பதை உணர்ந்த போது அவனால் தாங்கவே முடியவில்லை. தன்னை வீட்டை விட்டு துரத்தியது துரோகம் அல்ல, தன் உயிரை காப்பாற்ற அவர்கள் ஆடிய உயரிய தியாக நாடகம். தான் தவறாக நினைத்த மனைவியையும் தம்பியையும் கட்டி பிடித்து கொண்டு இளங்கோ கதறி அழுதான். என்ன, நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. உங்களோட தியாகத்தை புரிஞ்சுக்காம உங்களை நான் சந்தேகப்பட்டுட்டேன் என்று கதறினான். பணமும் சொத்தும் மட்டுமே வாழ்க்கையல்ல. உண்மையான அன்பு சில நேரங்களில் கோபமாகவும் கடுமையான வேடமிட்டும் வரும் என்பதை உணர்ந்த இளங்கோ தன் தம்பியையும் மனைவியையும் மீண்டும் தன் மார்போடு அணைத்து கொண்டு அந்த வீட்டிற்குள் அன்போடு அடியெடுத்து வைத்தான். இந்த கதை எப்படிங்க இருந்தது? இந்த கதை உங்க எல்லாருக்குமே நிச்சயமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.